அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபியை ஏன் அல்லாஹ் நபித்துவத்துடைய எல்லா ஆண்டுகளிலும் சோதித்தான்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஹதீஸில் பதில் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் பாவிகள் என்று சொல்லவில்லை, நபிமார்கள் தான். அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள். ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்? ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மார்க்கம் தீன் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு அல்லாஹ் சோதனைகளை உறுதியாக்குவான். ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மார்க்கம் எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அவ்வளவு எளிதாக சோதனை வரும். என்ன அர்த்தம்? ஒரு முஃமினுக்கு சோதனையின் பலம் எவ்வளவு உறுதியோடு இருக்கிறதோ அந்த அளவு அவனுக்கு அது அருட்கொடை. ஒரு முஃமினுக்கு சோதனைகள் அருட்கொடை. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸுடைய இறுதியில் சொன்னார்கள்,